வணக்கம் தோழர்களே. நம்மளுடைய வெற்றிவாய அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் பதவியில இறக்கப்பட்டு அந்த இடத்துக்கு நயினா நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு பாஜகக்குள்ள ஏகப்பட்ட உள்ளடி வேலைகளை செய்கிறாரு. குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா கடந்த மே மாதம் 19ஆம் தேதி காலப்போ நாயக்கம்பட்டியில் நடந்த நயினா நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியில அண்ணாமலை கோஷ்டி அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, பொன்னர், ஆனந்த் சீனிவாசன் இவங்க எல்லா தரப்பும் நயினாருக்கு பாராட்டு தெரிவிக்கும் போது அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா கொங்கு பெல்ட்னாலும் தான் தான் அப்படின்றத இருமாப்போட இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை முடிவு செய்து அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. அண்ணாமலை புறக்கணித்ததோடு இல்லாம அண்ணாமலையுடைய கோஷ்டியும் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியாகவே இந்த அண்ணாமலை குரூப் பாத்தீங்கன்னாக்கா ரகசிய கூட்டங்களை நடத்தி தற்போது இருக்கக்கூடிய நைனான் அதாவது அண்ணாமலைக்கு தேசிய அளவுல பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஒன்றிய அரசு பல இணையமைச்சர் பதவி, குறிப்பாக உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்கிற வரைக்கும் நயினார் தரப்புக்கு எந்த ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான அவங்களுக்குள்ளாகவே ரகசியமா பேசி சத்திய பிரமாணங்கள் எடுத்துக்கொண்டதாக தகவல்கள் இருக்கும் போதுதான் அண்ணாமலையும் பாத்தீங்கன்னாக்கா நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற நாளில் அவரோட கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவர். அதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாடு பாஜக அறிவித்த எந்த ஒரு போராட்டத்திலையும் கட்சி தலைமையோட இணைந்து அவர் செயல்படல. கட்சி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினாக்கா அதுக்கு மாறாக அதுக்கு எதிராக பாத்தீங்கன்னாக்கா இவர் தனியாக வேறொரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டியது தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் இதாயிட்டது. இந்த தகவல்கள் ஏற்கனவே அமித்ஷாவுக்கு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணது அமித்ஷா தான் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தொடர்ந்து ஊடக சந்திப்புல இந்த கூட்டணியால எந்த ஒரு பெரிய மாற்றமும் வந்துட போறது கிடையாது. எண்ணிக்கையின் அடிப்படையில அரசியல் மாற்றம் வரை இது சித்தாந்தமா மாறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தன்னுடைய வாய் துடுக்க காட்ட இதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு எதிர்ப்பு கோஷ்டியா இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா போன்ற தரப்புகள்லாம் நேரடியாக கொண்டு போய் அமித்ஷாவுடைய காதலியே போட்டுவிட அமித்ஷா இந்த அண்ணாமலை நாக்க அடக்கிக்கலினாக்கா நடக்கிறதே வேற. ஏற்கனவே என் மினிஸ்ட்ரியிலேயே இவன் பதவி கேட்டுட்டு இருக்கான். இவன் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில இவன் கொள்ளையடித்த பணத்தை கொடுத்து எந்த ஒரு கணக்கும் கேட்காம இருக்கிறதே இவனுக்கு போனா போதும் விட்டு வச்சிருந்தாக்கா தலைக்கு மேல இது பண்ணணும், இருக்க இடம் கொடுத்தா மடத்தையே பிடிப்பானா அப்படின்ற மாதிரி செம காண்டாகிட்டாராமா. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் அண்ணாமலை இதே மாதிரி பேசிட்டு இருந்தாக்கா நடக்க போற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை தரப்புக்கு அமித்ஷா தரப்பு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பி இருக்குது. அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையும் தனக்கு வழக்கமாக எதிர்ப்பு கிளம்புனாக்கா அண்ணாமலை பம்மிக்கிட்டு எப்படி அந்த பல்ட்டி அடிப்பாரோ அந்த மாதிரி அந்த பல்ட்டி அடிச்சு அமித்ஷா கிட்ட தரணடைஞ்சிட்டாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா தான் எதிர்பார்த்த அந்த இணையமைச்சர் பதவி கிடைக்கலனாக்கா கூடிய விரைவில் தனிக்கட்சி மோடுக்கு அண்ணாமலை தயாராகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அரசியல் திறனாய்வாளர் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்சியை தனியாக தொடங்கி பாஜகவுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஃபண்டிங் சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் தகவல். ஏன்னா அதோடைய ப்ரமோஷனுக்கே பாத்தீங்கன்னாக்கா பழைய மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வரைக்குமே அந்த ப்ரமோஷனுக்காக செலவு பண்ணப்பட்டு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இருக்கும்போது எங்கெல்லாம் எண்மண் எண்மக்கள் யாத்திரை போச்சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல முக்கிய தொழிலதிபர்கள் வியாபாரிகளிடம் கட்டாயப்படுத்தி ரெய்டு விட்டுவோன்னு சொல்லி பயமுறுத்தி அவர்களிடம் கட்டாய நிதி வசூல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டிங் எல்லாம் எடுத்துட்டு போய் மறைமுகமா ஒரு வெளிநாடுகள்ல அதை சேஃபர் பண்ணி வச்சிருக்க தகவல்லாம் அமித்ஷாவுக்கும் அதாவது பாஜகவோட தேசிய தலைமைக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அண்ணாமலையை இந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில இறக்குனது மட்டும் இல்லாம தேசிய அளவுலயும் அண்ணாமலையை டம்மியாக்கி பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்னு ஒரு டம்மி போஸ்ட கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்க. இந்த டம்மி போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சோம் இந்த அண்ணாமலையோட வாய்க்கொழு பாடங்களை அப்படின்றதுனாலதான் அமித்ஷாவே அவன் நாக்கு அடக்கிட்டு இது எல்லாத்தையும் அடக்கிட்டு சர்வத்தையும் அடக்கிட்டு பொத்திட்டு இல்லைனாக்கா
விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொன்னோடனே அண்ணாமலை இப்பொழுது அந்த பல்ட்டி அடித்து கொண்டிருப்பதாகவும் முடிந்த அளவு நைனா நாகேந்திரன் தரப்புக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது போல நடித்து கொண்டே அவருடைய கால்களை வாழக்கூடிய வேலைகளை செய்ய வைக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஹிடன் அஜெண்டா கொடுத்திருப்பதா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் போன்றவர்களை வைத்துக் கொண்டு எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ வீடியோ விஷயங்களை செயல்படுத்துறதோ அதை இன்னும் தீவிரமாக பாஜக கட்சிக்குள்ள செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலையோட டைரக்டர் வார் ரூம் குரூப்ஸ் அதுக்கான வேலைகள் செஞ்சிருக்குதாமா. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பாஜக தலைமை பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு ஒண்ணு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் பதவி மீண்டும் கொடுக்கணும், இல்லைன்னா அண்ணாமலைக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி குறிப்பாக ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலைனாக்கா மீண்டும் அண்ணாமலையோட அந்த ஹனி டிராப் விஷயத்தை அண்ணாமலையோட அந்த டைரக்டர் வார் ரூமே கையில் எடுத்து செய்து பல பாஜக தலைவர்களை காலி பண்றதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே அஜெண்டாவை செட் பண்ணி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பாஜகவுடைய தரப்புகள்ல இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் மூலியமாக தகவல்கள் கசிந்து இருக்குது. எது எப்படினாலும் சரி பாஜகவுடைய அண்ணாமலை குரூப்போட இந்த ஹனி டிராப் விஷயம் மீண்டும் பாஜக கட்சிக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது. ஆனாலும் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்பது குறித்து பொறுத்திருந்து அலட்சி ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டி இருக்க தோழர்களே. எது எப்படினாலும் சரி அண்ணாமலை அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நபர் தான் அப்படின்றது வெளிப்படையே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதனாலே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்க கூடாது அப்படின்றது அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி தீவிரமா இறங்கி இவனை என்னதான் ஹனி டிராப் பண்ணாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், இவனுங்களை எப்படி அடங்கு. ஏன்னா வெளிப்படையா சொன்னாக்கா அண்ணாமலை தற்கொலை, ஆனா இப்பொழுது தலைவரா இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் பக்க அரசியல்வாதின்றதுனால அண்ணாமலைய எப்படி ஆஃப் பண்ணுன்ற வித்தையெல்லாம் நைனா நாகேந்திரனுக்கு தெரியும். தலைவர் பதவிக்கு கொஞ்ச நாளுக்குள்ளேயே இதுக்காக இந்த மாதிரி விஷயத்துல பண்ணணும் அண்ணாமலையை கண்காணித்து அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்கத்துக்கான எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கும் நைனா நாகேந்திரனும் இல்ல அவருடைய தரப்போ செய்ய தயங்காது. ஏற்கனவே தேர்தல் சமயத்துல அந்த பணத்தை மாட்டி விட்டு நைனா நாகேந்திரன் அண்ணாமலை மீது கடுப்புலதான் இருக்கிறாங்க. அதுவும் தலைவர் பதவிக்கு நைனா நாகேந்திரன் வரக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை செய்த அத்தனை தகுதித்த வேலைகள்லயும் நைனா நாகேந்திரன் கடுப்பா இருக்கும் போது நிச்சயமாக நைனா நாகேந்திரன் அண்ணாமலையை தூக்கி எறியாம விடமாட்டார் அப்படின்லாம் பாஜக வட்டாரங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.